உன் பேருக்கா? அற்புதம். அற்புதம். தம்பி பேரு? வருண்குமார். தம்பி உன் பேர் என்ன? வருண்குமார். என்ன ஆச்சுக்கா? ஏன் இப்படி இருக்கான் தம்பி? தம்பி பிறந்ததுல இருந்து கொப்பளம் வந்துகிட்டேதான் சார் இருக்கு. நாங்களே எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஆனா சரியாகவே இல்ல. வீட்டுக்கார் வெல்டிங் வேலை பாக்குறாங்க சார். வெல்டிங் வேலை பாக்குறாங்க. ஒரே பையனா உங்களுக்கு? ஒரு பையன், ஒரு பையன் இருக்காங்க. சாப்பிட கூட முடியாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார். பால் மட்டும் டீ தான் சார் சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேற எந்த சாப்பாடு எதுவுமே கிடையாது. வாமிட் வந்துட்டு தான் இருக்கும். அது இன்னைக்கு எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும் சார். ஒரே பூதம் வாய் ஃபுல்லாவே. கால் வளர்ச்சி, கை வளர்ச்சி எல்லாமே இவ்வளவுதான். ஆமாங்க சார், இவ்வளவுதான் சார். அந்த பேப்பர் இலை வச்சு, இந்த மாதிரி இலையில அந்த எண்ணெயை தொட்டு வச்சுதான் சார் இது பண்ண முடியும். பண்ண முடியல. உங்களுக்கு வசதி இல்ல. ஆமாங்க சார். வலி வேதனை என்னங்கறத நீங்க சொல்றதே தெரியுது. எந்த விதத்துல எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிறந்தப்ப எல்லாமே கரெக்டா இருந்தது. இந்த கால் மட்டும்தான் துள்ளி நூண்டா மடக்கி இப்படி இருந்துச்சு. இந்த வயிற்றுல மட்டும் லைட்டா ஒரு கொப்பளம் இருந்துச்சு. இப்பவும் இப்ப கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. இதே வெயில் காலம் வந்துருச்சுன்னா ரொம்ப பிச்சிரும். அப்படியே அங்கனைக்கு அங்கே கொப்பளம் வந்துடும். எண்ணெயை ஊத்திட்டு கூலிங் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுவோம். சரி, அவனுக்கு வலிக்காத அளவுக்கு அது ஏதாவது நம்ம பண்ணுவோம். இப்படியே விடக்கூடாது. ஏன்னா இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப பணம் இல்லாதனால மேற்கொண்டு அவனுக்கு எதுவும் நீங்க பார்க்காம இருக்கேங்கிறீங்க. கண்டிப்பா இதுக்கு எந்த விதத்துல ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை இப்போ வரைக்கும் அவன் கஞ்சியோ கூழோ குடிச்சு அவனுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய செஞ்சு கடவுள் இருக்காரு. எனக்கு ஒரு நாள் காப்பாத்துவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறது எனக்கு தெரியல. இதை பார்க்க நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. எனக்கு எந்த விதத்துல எல்லா சப்போர்ட்டும் நான் உங்களுக்கு பண்றேன். சரியா? ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு கேட்டுட்டு சொல்றேன். அது வரைக்கும் நீங்க அந்த எண்ணெய் வாங்கி தேய்ச்சிட்டு இருக்கிறத தேய்ச்சிட்டு இருங்க. கண்டிப்பா அதை நிப்பாட்ட வேணாம். பணம் இல்லாம அதை நிப்பாட்ட வேணாம். அதுக்குள்ள உதவி நான் செய்யறேன் உங்களுக்கு. சரியா? இதை ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பா இருந்தாங்க. இந்த பண உதவி இருக்கு. சரியாக்கா? மேற்கொண்டு நீங்க எப்ப போகணும், எந்த ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க, ஏதாவது தேவைனாலும் இவனுக்கு தேவைனாலும் எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு கூட பிறந்த தம்பியா இருந்து செய்ய வேண்டியதை நான் செய்வேன். சரியா? தைரியமா இருக்கணும். சரியா? நல்லா சாப்பிட முடியலையா உன்னால? என்ன செய்யுது உனக்கு? வாந்தி வருதா? உனக்கு பிஸ்கட் இருக்கு, எல்லாமே சாப்பிடு. எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. அண்ணன் இருக்கேன், அண்ணன் பாத்துக்குவேன், எல்லாம் சரியாயிரும். இது எல்லாமே சரியாக்கிடலாம். தைரியமா இருங்க, எல்லாமே மாறும். சரியா? இவ்வளவு தூரம் இத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு எல்லாமே பாத்துட்டீங்க. தைரியமா இருங்க. உங்களுக்கு எந்த விதத்துல எந்த சப்போர்ட்னாலும் நான் பண்றேன். வெயில் காலத்துக்கு மட்டும் ஏதாவது எனக்கு பண்ணணும் சார். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன கூலிங்கா வச்சுக்கிற மாதிரி. ஏசி போட முடியாது உங்க வீட்ல? இது அடைச்சாலும் அடைக்க முடியாது. இருங்க, ஏர் கூலர் ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. சரியா? ஏர் கூலர் விசாரிச்சுட்டு சொல்லுங்க. எந்த ஏர் கூலர் உங்க வீட்டுக்கு, இவனுக்கு எந்த ரூம்க்கு எது ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் சொல்லுங்க. அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். சரியா? தம்பி பாய், உடம்பு பாத்துக்கணும். சரியா? எப்பயுமே என்னோட உதவி உங்களை தேடி வந்து சேரும். சரியா? தைரியமா இருங்க.